நல்லா தேடி பாரு. தேடுறதுக்கு என்ன இருக்குது? பழைய கிழிச்ச புடவை முடிஞ்சது. அப்பாடா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. வர இருக்க சிஸ்டர். எடுத்துட்டு வா சீக்கிரம். சிஸ்டர் எல்லா ஐட்டங்களையும் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்தாச்சுல? கிச்சனுக்கு போய் மண்ணெண்ணையும் வத்திப்பட்டி எடுத்துட்டு வா. அப்ப இதே என் தலையில எடுத்து வை. கொண்டு வா பேசாம. சரிங்க சிஸ்டர். கடவுளே, எனக்கு இதுக்கு சம்மதம் இல்ல. கொளுத்தி போடுறதுக்கு நம்மள விட்ட ஆளே இல்ல. உங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டேன்னா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மாறு வேட போட்டி நடக்க போகுது. அதுக்கு எதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்ட? முந்திரி கொட்டை. தெய்வமா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேல, அதுக்குள்ள என்ன முந்திரி கொட்டை மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? நான் முந்திரி கொட்டையா? இது வரது தேவையா? பாருங்க. நீங்க சொல்லுங்க தேவிமா. நாளைக்கு காம்படிஷன்ல நான் என்ன கேட்ட போடுறதுன்னு சூர்யாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். எந்த முடிவுக்கும் வர முடியல. அதான் உங்க கிட்ட எல்லாம் ஐடியா கேட்கலான்னு வர சொன்னேன். ஆமா, அவ்வளவுதானே. வெரி வெரி சிம்பிள். நீ பேசாம இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கெட்டப்பா போடு. அது உனக்கு சூப்பரா இருக்கும். பாண்டி, வேணாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இன்ஸ்பெக்டர் கெட்டப் எல்லாம் வேண்டாம். ஏற்கனவே இவ அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை அம்மா அம்மான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுல நீ இன்ஸ்பெக்டர் கெட்டப் போட சொல்ற? சாரி சிஸ்டர், நான் மறந்துட்டேன் சிஸ்டர். வாயை மூடு. தேவி, நீ வேணும்னா பாரதியார் இல்லனா அம்பேத்கர் கெட்டப் போட. கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும். ஆஹா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த கெட்டப் தான் போடுவாங்க. அப்பனா நீங்க காந்தி நேரு அப்படி போடுறீங்களா? அதுவும் தான் போடுவாங்க. யாரும் போடாதத சொல்லுங்க. அப்போ அம்மன் கையில சூலம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு? வேணா வேணா, வேற வேற. தேவி, துர்காமா, ஹாய். பூஜைக்கு வந்த அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறது அவளுக்கு சொந்தமான உயிரே இல்லை. துர்காமா. ஏய் துர்கா. செல்லம். சிஸ்டர், எனக்கு அல்ல இல்ல, அப்படியே பாக்குறதுக்கு மாறி நடந்து வர மாதிரியே இருக்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. என்ன துர்கா இந்த பக்கம்? இந்தாங்க, ஊறுகாய் கொண்டு வந்தேன். ஊர்காவா? ஓ சூர்யா, என்னப்பா தனியா நின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, 3 மாசம் அமெரிக்கால தங்கி பிசினஸ் டெவலப் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்குமா. நீ அமெரிக்கா போயிட்டனா அப்ப குழந்தை தேவி? தெய்வமாவையும் கூட்டிட்டு தான் போகணும். அங்கேயே ஏதாவது ஸ்கூல்ல சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்னப்பா யோசனை? இல்ல, அங்க போலாமா வேணாமான்னு ஒரு சின்ன குழப்பம். அதான் இவனை எப்படியாவது அந்த குழந்தை தேவியோட அமெரிக்காவுக்கு பேக் பண்ணி அனுப்பணும். இல்லனா குழந்தை தேவிக்கும் துர்காவுக்கும் பாண்டிங் ஜாஸ்தி ஆயிடும். ஒரு பிரச்சனையும் இல்லப்பா சூர்யா. நீ குழந்தை தேவியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா. தேவியோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கணும்ல. அந்த எதிர் வீட்டு துர்கா நம்ம தேவி விஷயத்துல ரொம்ப மூக்க நுழைக்கிறா. தேவிக்கு அந்த துர்காவோட பாண்டிங் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவி ஒரு 3 மாசம் அமெரிக்கால இருந்தானா கொஞ்சம் கொஞ்சமா அந்த துர்காவை மறந்துருவா.
அதனால நீ குழப்பிக்க தேவையே இல்ல. தேவியை கூட்டிக்கிட்டு அமெரிக்காக்கு கிளம்பு. சரிம்மா, நான் நைட்டு யோசிச்சு முடிவு பண்றேன். தேவி தேவி ஹாய். ஐயோ வந்துட்டாளே. கன்ஃபார்மா மாறிதான். அம்மா என்னம்மா கையில? இதுவா உனக்கு புடவை. ஹாய் துர்கா. என்ன துர்கா, கையில புடவையோட வந்துட்ட போல இருக்கு. ஆமாமா, இன்னைக்கு தேவி குட்டிய அவங்க அம்மா மாறி மாதிரி மாத்தணும்ல, அதுக்கு ஏத்த மாதிரி புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ சூப்பர் 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 சூப்பர். ஏய் ரொம்ப சந்தோஷம் துர்கா. இந்த புடவைய தேவி குட்டிக்கு கட்டி விட்டுட்டு தேவிய மினி மாரியா மாத்தி காட்டுறேன் பாருங்க. ஓகே. தம்ஸ் அப் வேற காட்டுது. வெயிட் பண்றோம். வா. வா 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 வா.